நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லி பார்த்திங்கன்னா விஜய் கட்டிக்கிட்டு வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பாவம் தாங்க சொல்லப்படுது. தொடர்ந்து அவங்களுக்கான பிரச்சனையை இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா பிரச்சனை அவங்கக்கிட்ட பண்ணணும்னு நினச்சாலும் நம்முடைய மல்லி அவங்க மேலே பாவப்பட்டு வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி, ஒரு நாள் கண்டிப்பாக விஜய் உன்னை புரிஞ்சுக்குவார், நீ ஆசைப்படுறது எல்லாமே நடக்கும், இந்த திருவிழாவிலே அதுக்கான அறிகுறியை நான் உனக்கு ஏற்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா நம்ம மல்லிக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. இதை கேட்ட ரெண்டு தருதலிங்களும் அவங்கள ரெண்டு பேரும் ஒன்றா சேர விடக்கூடாது, அந்த திருவிழாவை மையமாக வச்சு தான் இந்த ராஜேஸ்வரியம்மா இந்த அன்னபூர்ணியம்மா மல்லியும் விஜய் சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. இது நடக்கூடாது ராஜேஸ்வரிமா அப்படின்ற மாதிரி ரஞ்சிதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத மல்லி, நான் இருக்கேன் அப்படின்றாரு. நம்முடைய அன்னபூர்ணியம்மா தைரியம் கொடுக்கறதோட நம்ம வெண்பாவுமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நம்முடைய மல்லியால் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க முடியுதுங்க. இல்லைனா நம்முடைய மல்லியை எவ்வளோ அந்த கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நம்ம மல்லி எப்போயோ அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. வெண்பாவுக்கோசரம் தான் இன்னைய வரைக்கும் அந்த வீட்டில் தாக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் நம்மளுடைய விஜய்கிட்ட நம்முடைய மல்லி பேச போகிறாங்களா, இல்லை நம்ம விஜய் நம்ம மல்லி மேலே இருக்கிற கோவத்துலேருந்து தொடர்ந்து பேசாது இருக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாமே அதை ஏற்றுக்க மாட்டேன்றாருங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி விஜய் தனியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரெஸ்ஸை துவைச்சி காயப்பட எடுத்துகிட்டு போகிறாங்க. மாடியில் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வேணும்னே விஜயை பார்த்துட்டு தான் அந்த ஷர்ட்டையை பார்த்திங்கன்னா அப்படியே அலசி சும்மா ஒரு விசிறுறாங்க காயப்போட. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அந்த காயப்படுற அந்த ஷர்ட்டை உதறினதும் நம்முடைய விஜய் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு பாரு பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாத சைலண்ட்டாக நிற்கிறாங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டு நம்ம விஜய்கிட்ட வராங்க. நம்ம விஜய்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் காலையில் நடந்த பிரச்சனைக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாத என்னை கோத்து விட்டு வேலை செய்கிறாங்க, சரி விடுங்க, கோத்து விட்டால ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் தான் அதுக்கான கேள்வியை என்னை கேட்டுட்டீங்களா, இதுக்கு மேலே என் மேலே எதுக்கு கோவமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் பார்த்திங்கன்னா அதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்காது சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க. வேறு என்னங்க பண்ணணும், என் பக்கம் இருக்கிற நேயத்தை நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா வேணா உங்கள் காலில் விழணுமா அது கூட செய்கிறா அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம விஜய் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம விஜய் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் மட்டும்தாங்க. இந்த ரெண்டு தருதலிங்களுமே அடித்து வீட்டை விட்டு தூரத்துனா நம்முடைய மல்லிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்முடைய விஜய் மல்லியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெண்பா கூட சந்தோஷமாக வாழ்வாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா நினச்சது நடக்கும். ஆனால் இந்த ரெண்டு தருதலிங்களும் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு கொடுக்குற பிரச்சனைனால பார்த்திங்கன்னா நம்ம விஜயுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகி மல்லியை திட்டுறாருங்க. இதனால தாங்க கொஞ்சம் சீரியலாக கொஞ்சம் கேவலமாக போயிட்டு இருக்குங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.